ஹாய். நாம் பார்க்குறது பேலன்ஸான உணவு. காலையில் ஆவியில் வேக வச்ச இட்லியும் பூண்டு வேர்க்கடலை போட்ட சட்னியும், மதியம் கொண்டக்கடலை பிரியாணி. இந்த கொண்டக்கடலையை நீங்கள் வாரம் ஒரு முறை வியாழக்கிழமை சேர்த்து வரும் பொழுது குருவனுடைய அனுகிரகம் நமக்கு எல்லாத்துக்குமே வேணும். படிப்புல இருந்து நமக்கு ஒரு குழந்தை பெற்றுக்கிறது, குழந்தை செல்வம் வேணுங்கிறதுலேருந்து நம்மளோட குழந்தைக்கு ஒரு வரன் கிடைக்கலங்கிறது வரையிலும், நமக்கு ஒரு மதிப்பு மரியாதை சமூகத்தில் குடும்பத்தில் இருக்கணுங்கிறது வரையிலும் குருவோட அனுகிரகம் வேணும். வாரம் ஒரு முறை இந்த கொண்டக்கடலையை உங்களுக்கு தெரிஞ்ச விதத்தில் செய்யலாம். இன்றைக்கி நம்ம அதோட கூட பேலன்ஸ்டாக உணவை எப்படி தயாரிக்கலாங்கிறத ஒரு சின்ன என்னோட ஒரு புரிதலை உங்களுக்கு எனக்கு என்னோட அனுபவத்தை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். காலையில் வேர்க்கடலை சட்னிக்கு வேர்க்கடலையை வறுத்துக்கலாம். நான் முதல் நாள் இரவே அரை டம்ளர் வெள்ளை கொண்டக்கடலையை ஊற வச்சுட்டேன். அது 10 மணி நேரமாக ஊறி வந்ததுக்கப்புறம் இப்போ காலையில் ஒரு டம்ளர் புழுங்கல் அரிசி ரெண்டையுமா கழுவி களைஞ்சிட்டு, ஊறின கொண்டக்கடலை அரிசியும் கழுவி களைஞ்சிட்டு 1 பங்குக்கு 3 பங்கு தண்ணி போட்டு வச்சுருக்கேன். அரிசி மட்டும்தான் நம்ம கணக்கில் எடுக்கணும், கொண்டக்கடலையை கணக்கில் எடுக்க தேவையில்லை. தண்ணிக்கு அரை மணி நேரம் ஊறி வரட்டும் அரிசி. இந்த வேர்க்கடலை பாருங்கள், ஒரு கைப்பிடி வேர்க்கடலையை வறுத்து தோல் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு சட்டியில் நல்லெண்ணெய், வேர்க்கடலை சட்னிக்கு நல்லெண்ணெய் ரொம்ப ருசியாக இருக்கும். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 6 பல் பூண்டு, ரொம்ப பெரிய பூண்டாக இருந்தால் நீங்கள் குறுக்க 2ஆக கூட வெட்டிக்கலாம். 4 வரமிளகாயை கொஞ்சம் கத்திரிச்சு போடும்போது அது வெடித்து வராது. இப்போ மிளகாயை மட்டும் எடுத்து தனியாக வச்சிடலாம். 4 மிளகாய் போதும், வரமிளகாய். இந்த பூண்டு நல்ல சாண்டல் கலர் வந்ததுக்கப்புறம் பெரிய தக்காளியை 1 தக்காளி, சின்னதாக இருந்தால் 2 போட்டுக்கலாம். இது தக்காளி கரைஞ்சி கொடுத்து வர்றதுக்கு கல் உப்பு, சட்னிக்கு தேவையான உப்பை போட்டோம். 2 நிமிஷம் கழித்து பார்க்குறோம், இந்த அளவுக்கு சாஃப்டானால் போதும். பூண்டு எண்ணெயில் கொஞ்சம் வறுபட்டுருச்சு, தக்காளியோடவும் வெந்து வந்துருச்சு. அதனால் அல்சர் நோயாளிகள் கூட சாப்பிட்லாம். இப்போ வறுத்து வச்ச அத்தனை பொருட்களையும் ஒன்றா கலந்து ஆற வச்சு அரைச்சிக்கலாம். இப்போ அரை மணி நேரம் அரிசி ஊறி வந்துருச்சு. ஒரு குக்கரில் 1 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் விடுறேன். ஒரு பிரிஞ்சி இலை ஹோல்கரமாக போட்டுக்கலாம், மைல்டாக. சோம்பு, மராத்தி மொக்கு 1, கல்பாசி, ஸ்டார் அனீஸில் 3 இதழ், 2 கிராம்பு, 1 இன்ச்சு பட்டை. ஹோல்கரமாக போடும்போது அல்சர் நோயாளிகள் கூட சாப்பிட்லாம். நல்லா இதை 10% ஃப்ளேமில் பெரட்டி கொடுத்துக்கலாம். நான் 150 அரிசி எடுத்திருக்கேன், அதனால் ஒரு அரை கைப்பிடி பெரிய வெங்காயம் நல்லா வறுபடணும், மெரூன் ஷேடு வரணும். அப்போ தான் பிரியாணி ருசியாக இருக்கும், எந்த பிரியாணியுமே. 3 பல் பூண்டு, 1/2 இன்ச்சு இஞ்சி ஃப்ரெஷ்ஷாக நசுக்கி போட்டிருக்கேன். புதினா இலை இந்த அளவும், கொஞ்சம் மல்லி இலை. இதை ரொம்ப வதக்க வேண்டாம், பூண்டு இஞ்சி தான் பச்சை வாடை போகணும். இதை 2 பெரட்டுனா போதும். 1 தக்காளி பழம், 150 அரிசிக்கு நல்ல பெரிய பழமாக 1 தக்காளி பழம். ஏன்னா இதுதான் டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணும், இந்த புளிப்பு, தக்காளி புளிப்பு. ஒரு டீஸ்பூன் கல் உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் தயிர், மஞ்சள் பொடி. கண்டிப்பாக குருவனுடைய அனுகிரகம் நம்மளுக்கு வேணும், மஞ்சள் பொடி கூடுதலாகவே நான் போட்டுக்கிறேன். சாம்பார் பொடி ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் 1 மிளகாய், காரம் இல்லாதது. காரம் இருந்ததுன்னா நீங்கள் அரை மிளகாய் கூட போட்டுக்கலாம். நல்லா எல்லாமா பெரட்டி கொடுத்து நெய் பாருங்கள், நெய் கூட குருவனுடைய அனுகிரகம். வியாழக்கிழமை சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரையிலும் ஒரு அரை டீஸ்பூன் நெய்யை குருவே நம்ம சொல்லிக்கிட்டு நீங்கள் சாப்பிட்டு வரும் பொழுது நோய்களோட தீவிரம் குறையும். இது நான் வீட்டிலையே ஆடை எடுத்து ரெடி பண்ண நெய், ஃப்ரிட்ஜுள்ள வச்சதால் கொஞ்சம் ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. 1 டீஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். வீட்டிலே நம்ம தயாரிக்கும் போது ரொம்ப ஈஸியாக 1 மாதம் ஃபுல்லாக நான் ஆடையை கலெக்ட் பண்ணி வச்சு இந்த அளவுக்கு எடுத்திருக்கேன் பாருங்கள். 1 மாதத்துக்கு நான் வாங்குகிற பாலுக்கு 200 நெய் வரும். 1/2 லிட்டர் பால் தான் வாங்குவேன் ஒரு நாளைக்கு. நல்லா பெரட்டி கொடுத்துக்கலாம். இப்போ அந்த ஊறின அரிசி கொண்டக்கடலை
ஒரு பங்கு அரிசினா அரை பங்கு கொண்டக்கடலை போதும். கொண்டக்கடலை 8 மணி நேரம் ஊறணும். நல்ல வாசம் வருது. கொஞ்சம் மல்லி இலை கருவேப்பிலை போட்டு மூடி வச்சு ஒரு விசிலும் 5 நிமிஷம் சிம்மில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ சட்னியை நம்ம வேர்க்கடலை சட்னியை அரைச்சி கொண்டு வந்து ஒரு தூக்கு வாளியில் விட்டுருக்கோம். தாளிதம் கடுகு கருவேப்பிலை வரமிளகாய் தாளித்து கொட்டிக்கிறோம். அட்டகாசமான சுவையாக இருக்கும். இதுக்கு வெங்காயம் கிடையாது. இப்போ நம்ம இட்லி போட்டுக்கலாம். இட்லிக்கு நான் ரேஷியோ உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். 5 காப்படி இட்லி அரிசினா 1 காப்படி உளுந்து, 1 டீஸ்பூன் வெந்தயம். வெந்தயத்தையும் அரிசியையும் வெளியே 4 மணி நேரம் ஊற வைக்கணும். உளுந்தம்பருப்பை கழுவி களைஞ்சிட்டு நிறைய தண்ணி விட்டு 4 மணி நேரம் ஃப்ரிட்ஜுள்ள ஊற வைக்கணும். அப்போ முதல்ல உளுந்து அரைச்சிட்றோம். அப்புறம் அரிசி அரைச்சி எடுக்கும்போது 8 மணி நேரம் புளிச்சு வரும் பொழுது ரொம்ப அருமையான சாஃப்டாக இருக்கும். அதாவது 5 அரிசின்னா 1 உளுந்துங்கிறது கணக்கு. இது ரொம்ப அருமையான டேஸ்ட்டாகவும் இருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும். இது போல் நீங்கள் இந்த ரேஷியோவில் செய்யாமல் இருந்தீங்கன்னா இந்த ரேஷியோவில் செய்யுங்க. உங்களுக்கு இன்னும் விளக்கம் வேணும்னா கமெண்ட்டில் கேளுங்க, நான் சொல்கிறேன். நல்லா பந்தாக இட்லி ரொம்ப சாஃப்டாக அருமையாக இருக்கும். ஈரத்துணி போட்டு மூடி வைக்கும் பொழுது சூடு அப்படியே மெயின்டைன் ஆகும். இதுக்கு இந்த வெங்காயம் இல்லாத பூண்டு வேர்க்கடலை தக்காளி சட்னி ரொம்ப பிரமாதமாக இருக்கும். நீங்கள் இந்த மெத்தடில் ஒரு முறை வேர்க்கடலை தக்காளி பூண்டு கலந்து செய்து பாருங்கள். இப்போ நமக்கு பிரியாணியில் விசில் வந்துருச்சு. மஞ்சத்தூள் நிறைய போட்டோம் இல்லையா, சென்டிமெண்ட்டாக குருவோட அனுகிரகம் வரும்னு, அதனால மஞ்சளாக இருக்குது. இதுக்கு ரைத்தா ஒன்று ரெடி பண்ணிக்கலாம். நல்ல பொடி பொடியாக அரிஞ்ச பெரிய வெங்காயத்தை தண்ணியில் போட்டு நல்ல கைகளில் பிசைஞ்சு கொடுத்து அதனுடைய காரத்தன்மையை போக வச்சு எடுத்துக்கிறோம். மல்லி இலை கொஞ்சம் போட்டு உப்பு கலந்து புளிக்காத தயிர் கலந்துட்டோம்னா ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இதுதான் பேலன்ஸ் பண்ணோம். எந்த பிரியாணிக்கும் ரைத்தா தான் பேலன்ஸு. காலையில் இட்லியும் வேர்க்கடலை சட்னியும், மதியம் கொண்டக்கடலை பிரியாணியும் ரைத்தாவும், இரவு பொழுதில் நீங்கள் ஒரு 7 மணிக்கு 1 டம்ளர் பாலும் உங்களுக்கு கிடைக்கிற ஃப்ரூட்ஸை சாப்பிடுங்க. இரவு அப்படி தூங்கி பாருங்கள். ஒபியாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக 1.5 மாதத்தில் 6 கிலோ குறையும். இது போல் பேலன்ஸ்டாக, அதாவது ஒரு நேரம் ஆவியில் வேக வச்சது, ஒரு நேரம் உங்களுக்கு பிடிச்சமான என்ன வேணாலும் எண்ணெய் நெய் போட்டுக்கிறது, இரவு உணவை தவிர்க்கிறது, பால் குடிச்சிக்கிறது, முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரூட்ஸை உங்களுக்கு பிடிச்ச ஃப்ரூட்ஸை எடுத்துக்கலாம். இப்போ குருவுக்கு வியாழக்கிழமைங்கிறதுனால கொஞ்சம் சர்க்கரை போட்டு பால் போட்டு உங்களுக்கு பிடிச்ச குருமார்களை நீங்கள் ஓம் குருவே நம்ம சொல்லிக்கிறது. நம் சமையலறை என்றும் உயிர்ப்போடு இருக்கட்டும்.